கொலுசெய்தல் வாசகர்களுக்கு வணக்கம். வாசகர்களை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த மாத கொலுசெய்தலில் இடம்பெற்ற எழுத்தாளர் ஹேமா அவர்களுடைய அடைப்பு என்கின்ற சிறுகதை தான். இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன். நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். குளிச்சுக்கிட்டு இருந்த செந்தில் தன்னோட மனைவி ராதிகாவை சத்தமா அழைச்சான். காலை நேரம் அப்படிங்கறதுனால பரபரப்பா சமைச்சுக்கிட்டு இருந்த ராதிகாவும் செந்திலோட சத்தத்தை கேட்டதும் அடுப்போட அனலை குறைச்சிட்டு என்னன்னு கேட்டா. பைப்ல தண்ணியே வரல, மோட்டர் போட்டு விடு ராதி அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டே போர்ட்டிகோல இருந்த மோட்டர் சுவிட்சை போட்டுட்டு திரும்பி தன்னோட வாசல பார்த்தா. அடச்சா, என்ன இலவடா இது, ஒரே ரோதனையா போச்சு. இதுக்கு எப்பந்தான் ஒரு விடிவு காலம் வருமோ? கழிவு நீர் தொட்டி நிரம்பி வழிஞ்சு அங்க இருக்கிற இவள் வீட்டையும் கடந்து வீதியில ஓடிக்கொண்டிருக்கிறத பார்த்ததும் தான் இவ இப்படி புலம்ப ஆரம்பிச்சா. கேட்ட திறந்து வெளியில எட்டி பார்த்தா. காலை நேரம் அப்படிங்கறதுனால எல்லார் வீடுகள்லயும் தண்ணீர் புழக்கம் அதிகமாவே இருந்தது. அவளோட வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற சேகர் வாத்தியாரோட வீட்டின் கழிவுநீர் தொட்டியில இருந்து கழிவுநீர் வேகமா வந்துகிட்டு இருந்தது. கடவுளே, 6 மாசமா இதே தொல்லையா இருக்கே அப்படின்னு நினைச்சவளா தன்னோட வீட்டு தொட்டியையும் மற்ற வீடுகளின் தொட்டியையும் எட்டி பார்த்தா. எல்லா தொட்டியிலுமே தண்ணி மேல வரைக்கும் தேங்கி இருக்கு. இந்த முறை எத்தனை நாள் இழுக்க போறாங்களோ, யார் பிரச்சனையை சரி பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சவாறே தன்னோட வீட்டுக்குள்ள போனான். அதுக்குள்ள செந்திலும் குளிச்சு முடிச்சுட்டு அலுவலகத்துக்கு தயாரா வந்திருந்தான். என்னங்க, மறுபடியும் இந்த சாக்கடை அடைச்சிடுச்சு, தண்ணி திபு திபுன்னு வருது, வாசல்ல கால் வைக்க முடியல அப்படின்னு சொல்லவும், மாசம் ஒரு தடவை இது ஒரு பிரச்சனை அப்படின்னு செந்திலுக்கு முகமே மாறி போச்சு. இவங்க தங்கி இருக்கிற குடியிருப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய கால்வாய் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்களோட வீட்டு கழிவு நீரை குழாய்களை அந்த கால்வாய் வழியா தான் இழுத்து இணைக்கணும். ஆனா அதுக்கு செலவு ரொம்ப அதிகமாகும்ல அப்படின்னு யோசிச்ச அந்த தெருவுல இருக்கிறவங்க முதல் வீட கட்டி இருந்த சேகர் வாத்தியாருக்கு கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டு அவரோட வீட்டு குழாயோட பின்னாடி வந்தவங்க எல்லாரும் தங்களோட வீட்டு குழாய்களையும் இணைச்சிட்டாங்க. இப்படி அது ஒரு பொது கழிவு நீர் குழாயா மாறிடுச்சு. 20 வருடங்களா எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா தான் அந்த கழிவு நீர் போய்கிட்டு இருந்தது. ஆனா இப்பதான் ஒரு 6 மாச காலமா அடிக்கடி அந்த பொது குழாயில அடைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நீரோட்டத்துக்கு சரியான வழி இல்லாம எதிர்த்து வர ஆரம்பிச்சது. இதனோட விளைவா சேகர் வாத்தியார் வீட்டு தொட்டியில இருந்து அந்த சாக்கடை எங்கும் 6 மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அந்த தெருவுல சாலை வசதி வேற கிடையாது, மண் சாலை தான். அதனால சாக்கடை வழிந்தோடுற அந்த மண்ணு வண்டி போகிறதுக்கு ஏற்ற இடமா இல்லாம ஒரு மாதிரி கொலகொலப்பா மாறி போயிடும். அதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பிரச்சனை என்ன இருக்கு? ஆளை கூட்டிட்டு வந்து அடப்பை எடுத்துட்டா சரியா போயிடும். ஆனா பிரச்சனையே அது பொது குழாய் அப்படிங்கறதுனாலதான். சேகர் வாத்தியார் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் தன்னோட நண்பன் விமலனுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டான். அவன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. தெருவுல இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து உன் வீட்டுல இருந்துதான் சாக்கடை தண்ணி வழியுது, சீக்கிரம் சரி பண்ணுன்னு சண்டைக்கு போகாத குறையா பேச ஆரம்பிச்சாங்க. வாடகைக்கு குடியிருக்கிறவனும் விஷயத்த சேகர் வாத்தியாரோட மகனுக்கு கொண்டு போனான். அப்பந்தான் விமலனுக்கே இது தெருவுல உள்ள மற்ற எல்லோரோட வீட்டுக்காகவும் பொது இணைப்பா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சது. விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாரையும் அழைச்சு அடைப்பு பொது குழாயில இருக்கு, அதனால ஆகிற செலவை நாம எல்லாரும் பகிர்ந்துதான் செய்யணும்னு என்னோட ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொன்னதுதான் தாமதம். என் வீட்டுல எல்லாம் தண்ணி புழக்கம் ரொம்ப பண்ண மாட்டோம், ஒருத்தர் தான், எங்களுக்கு இது வாடகை வீடுதான், நாங்கெல்லாம் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும்பா. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எதுக்கு காசு தரணும் அப்படின்னு நாசுக்கா ஒவ்வொருத்தரா கலந்துகிட்டாங்க. ஒரு 4 நாளுக்குள்ள அந்த சாக்கடை நீர் எல்லார் வீட்டு வாசலையும் தழுவிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா எல்லாரும் பேசி ஆகிற செலவை சமமா பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த கழிவு நீர் குழாயில இருக்கிற அடைப்பையும் சுத்தம் பண்ண ஆள வர சொன்னாங்க. எல்லார்கிட்டையும் விமலனே பேசி பணத்தை திரட்டி கொடுத்தான். ஒரு வழியா சாக்கடை பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூச்சு விடுறதுக்கு முன்னாடியே மீண்டும் மீண்டும் அது பொங்கி வந்து தெருமக்களையும் பொங்கி எழ வச்சிருச்சு. சரி ராதிகா, சாயந்திரமா நாம பேசிக்கலாம், இப்ப டிஃபன் கொண்டு வா, ஆபீஸ்க்கு நேரமாச்சுன்னு செந்தில் சொல்லவுமே தோசைகள் இருந்த தட்டை கொண்டு வந்தபடியே கேட்டா. ஏங்க, இது நம்ம தெரு, நம்ம இடம், பொதுவுல ஒரு பிரச்சனை வரல, எல்லோருமா சேர்ந்து இதை சரி செய்யணும்னு யாருக்குமே தோணவே தோணாதா? இப்படி மாசா மாசம் இதோட சேர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியுமா? இதுக்கு நிரந்தரமான தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டா. இந்த 500 1000 ஷேர் பண்றதுக்கே ஒத்துக்காத மக்கள் கிட்ட போய் மொத்த பங்கையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்கவா போறாங்க? அதெல்லாம் ஏற்கனவே விமலன் பேசி பார்த்துட்டான். 2 வீட்டுல எங்களால முடியாதுன்னு சொல்றாங்களாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம புதுசா சாக்கடை கட்டி வாரியில கொண்டு போய் விட்டுடலான்னு சொன்னா கால்வாய்க்கு பக்கத்துல இருக்கிற கடைசி வீட்டை தாண்டி தான் குழாய் போகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ராதிகாவை பார்த்தான். ஆமா, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு ராதிகா கேட்கவும், அந்த கடைசி வீட்டுக்காரருக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சண்டையாம். அந்த ஆளோட பைப்
லைனோட என் வீட்டு வழியா குழாய் போட விட மாட்டேன்னு சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அட கொடுமையே, இப்படியுமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு சிரிச்சா ராதிகா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னவன வழி அனுப்ப வெளியே வந்தா. சாக்கடை மேல காலு படாம வண்டியை வெளியே எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழியா ஆகிட்டான் செந்தில். வண்டியை வெளியில இழுத்தவன் ராதிகா கிட்ட அந்த பக்கமா கண்ணை காட்ட அவ வந்து எட்டி பார்த்தா. அங்க பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனைய சரி பண்ணணும்னு நினைக்காம யாரு வீடு எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு யோசிச்சபடியே தன் வீட்டு முன்னாடி ஒரு லோடு மண்ணை அடிச்சு வாசல மேடாக்கிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த எதிர் வீட்டுக்காரரும் சண்டை போட ஆரம்பிச்சாரு. அடைப்பு சாக்கடை குழாயில மட்டும் இல்லங்க, நம்ம மனசுலயும் தான் இருக்கு, அதை எடுத்தா தான் இத சரி பண்ண முடியும் அப்படின்னு பெருமூச்சு விட்டபடியே சொல்லிட்டு நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ராதிகா. நேர்களே, இதுவரைக்கும் நீங்க இந்த மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் ஹேமா அவர்களுடைய அடைப்பு என்ற சிறுகதையை கேட்டீங்க. மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.